அன்புள்ளங்களுக்கு வணக்கம். என்ன அண்ணா ஆல்ரெடி ஒரு கோலிஸ் ஐட்டன் பசாட் எல்லாம் நின்றுருக்குது. எந்த வண்டி இப்போ வீடியோ எடுக்க போகிறார் பிஃபோர், அதுவும் ஆல்ரெடி கர்நாடகா டிஎம்எஃப்ங்க. அந்த வண்டி முடிஞ்சுது, இன்னும் டெலிவரி. அந்த வீடியோ உங்களுக்கு தனியாக வந்துடும். இந்த வண்டி பார்த்தாலாங்களே என்னென்னு. எஸ், அதே தான், அந்த பச்சைக்கிளியோட தம்பி. இதுவும் நம்ம பெங்களூரு டிஎம்எஃப் கர்நாடகா. இருங்க, அப்படியே முன்னாடி கேமரா வந்து ஃபுல்லாக காமிக்கிறேன் உங்களுக்கு. முன்னாடி பம்பருங்க, இண்டிகேட்டரு, ஹெட்லைட்டு, இந்த பக்கம் பம்பர் செட்டில் உடஞ்சிருக்குது. முன்னாடி வேறு பானட்டில் அந்த கிரில்லே இல்லை. அப்புறம் வண்டியை சுற்றி டென்ட்டு ஸ்க்ராச்சஸ் தானுங்க அதிகமாக. சிறு இடங்களில் மட்டும்தான் பொரிச்சல் ஸ்டார்ட் ஆகிருக்குது. சின்ன பேட்ச் ஒர்க்கு. இதுங்க அப்படியே உள்ளே காமிச்சிட்றேங்க. சீட் கவர்ஸுங்க, ஃபுல் மேட்டு, நம்ம ஃபேவரட் எல்லாமே பண்ணிடுறது தானுங்க. இனி வேறு டோர் டேஷ்போர்டு. ஆனால் கோலிஸ்னாலேங்க ஒரு தனி சுகம்தான் என்னுடைய பர்ஃபார்மன்ஸ். கோலிஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்போவுமே. எப்படி இருக்குதுன்னு பாரு. பேக் பம்பர் உடஞ்சிருக்குது, வீல் கப்பு, டிக்கு உள்ளே போயிருக்குது. டிக்கு ஷேப்பே இல்லைங்க. இந்த கார்னரில் வரும் ஒரு குத்து. இங்கெல்லாம் பொரிச்சல் இருக்குதுங்க, வீலார்ச் எல்லாமே பொரிச்சல். இங்கே ஃபுல்லாகவே பார்த்தா பேச்சுவர் ஸ்டார்ட் ஆகிருக்குதுங்க. எல்லாமே பேச்சுவர் ஸ்டார்ட் ஆகிருக்குது. அப்பா, சரிங்க. ஒர்க் வண்டி வேலை வந்து ஸ்டார்ட் ஆகிட்டுங்க. அப்படியே உங்களுக்கு வேலைகள் செய்ய செய்ய அப்படியே ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். என்னென்னாங்க, பழைய வண்டியெல்லாம் வேலை செய்கிறது இன்றைக்கி வந்துங்க ஜாமானம் கிடைக்கணுங்க. மெயினான விஷயம் ஜாமானம் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது கிடைக்கிறது. கிட்டத்தட்ட புதுசு கிடைக்கிற பழைய மார்க்கெட்டை அலைஞ்சிரிஞ்சு வாங்கணும். இந்த வண்டியை பார்த்திங்கன்னா இப்போ நான் 2 மாதம் டைம் சொல்லி எடுத்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஜாமானத்தை பொறுத்து 1 மாதம் லேட்டும் ஆகலாம். அதனால் வந்து இப்போ நம்ம புது வண்டியாக இருந்தால் ஈஸியாக உடனே வேலை செய்ய உடனே கொடுத்துடலாம். இப்போ இன்னோவா கொடுத்தோம்னா சொன்ன டைம் கொடுத்துடலாம். கோலிஸு, சஃபாரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகுதுங்க ஜாமானம் கிடைக்கிறதுக்கு. சரிங்க, வேலையை ஆரம்பிக்கிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்டினியூ பண்ணுறோங்க. ஓகேங்க. எல்லா ஒர்க்கு முடிஞ்சு ரெடி ஆயிடுச்சுங்க. கோலிஸ் பக்காவாக டெலிவரி கண்டிஷன். என்ன பண்ணிக்கிறோம், ஏது பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேனுங்க. இப்பவும் போல் பார்த்தோன்னா பண்ணிடுவீங்க எப்படி இருந்தாலும். சரி, காமிச்சிடலாங்களா? அந்த கோலிஸ் இந்த கோலிஸ் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது. இதுதான் அந்த கோலிஸ். எப்படி இருக்குதுங்க? எத்தனை பேர்த்து கண்ணு மேலே வச்சு மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இருக்கு, நான் அப்படியே கட் பண்ணிவிட்டுங்க முன்னாடி கேமராக்கு வந்துடுறேன். கிரில்லு பெயிண்ட் பண்ணிட்டோம், மேலே இருக்கிற சில்வர் போட்டு வச்சோங்க. ஹெட்லைட் க்ளீன் பண்ணிட்டோம், சைடு இண்டிகேட்டர் மட்டும் போட்டுருச்சு. ஃபுல் டிங்கரிங் பெயிண்டிங், கலர் சேஞ்ச் பண்ணியாச்சுங்க. மெரூன் டு ஒயிட் எப்படி இருக்குன்னு வரும். அது எப்போவுமே நம்ம அந்த சென்டர் போஸ்ட் பிளாக் பண்ணுறது கேட்டோம், பண்ணிக்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இருங்க, முதல்ல அப்படியே சுற்றி காமிச்சிடலாம் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே உள்ளே காமிச்சிடணுங்க. ஏன்னா வெளியூருக்கு வந்து டிங்கரிங் பெயிண்டிங்கு, நம்பர் பிளேட் கூட போடல பார்த்துங்க, பழசே ஓட்டோம். இந்த லோகோ எம்பளை செட்டுங்க. அப்புறம் இந்த கார்னரில் வர்ற பீஸு, இந்த பிளாஸ்டிக் பீஸ் வந்து இல்லாமல் இருந்தது, புதுசு போட்டது. அப்புறம் அவ்வளோதான், வெளியே வேலை செஞ்சது அவ்வளோதானுங்க மேக்ஸிமம். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே தான் மெயினான நிறைய வேலைகள் செஞ்சுருக்குது. அதுக்கப்புறம் வண்டியினுடைய மெயினான விஷயங்கள் 2-3 வேலை செஞ்சுருக்குது. அதை உங்களுக்கு காமிச்சிட்றேன். சீட் கவர், ஃபுல் மேட்டுங்க, நூடுல்ஸ் மேட்டுங்க, செட்டு, ப்ளவு பங்க் ஸ்பீக்கர், ப்ளவுஸ் பங்க் ஸ்பீக்கருங்க, பின்னாடி ஸ்பீக்கர், பேக்கில் ரியர் சீட்ஸ். நம்மளுக்கு பிடிச்ச கலரே போட சொல்லிட்டாரு, டேன் வித் பிளாக்கு. எப்படி இருக்குதுங்க? மெயினான விஷயம் இது என்ன பண்ணிக்குதுன்னு கேட்டிங்கன்னா,
கீர் பாக்ஸ் மாற்றி இருக்குதுங்க. அதுக்கப்புறம் க்ரௌன் மாற்றி இருக்குது. பயங்கரமான சவுண்டுங்க வண்டியில் ஓட்டும்போது வரன்னு. அது வண்டி ஓட்டி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அப்புறம் கேட்டதுக்கப்புறம் ரைட் மாற்றிடலாம் அப்படின்ட்டாரு. மாற்றியாச்சுங்க. இருங்க அப்படியே முன்னாடி கேமராவுக்கு வந்துடுறேன். இவ்வளோ வேலைகள் செஞ்சுருக்குது எப்படி இருக்குதுன்னு. ஒரு சென்டிமெண்ட்டான வண்டியாக இருந்தால் நம்ம எவ்வளோ வேணாலும் ஒர்க் பண்ணலாம். அதுதான் அவருக்கு இது சென்டிமெண்ட்டான வண்டி. அதனால் வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்குது. எப்படி இருக்குதுன்னு பெங்களூர் பிரவீன் வேறு இந்தாங்க அவர் தான். எனக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. டிஎம் ஹாய். இவர் வந்து தமிழ் வந்து கொஞ்சம் நல்லா பேசுவார். கொஞ்சம் பேசுவார். கன்னடம் சூப்பராக பேசுவார். கன்னடம் சூப்பர். தமிழ் வந்து கொஞ்சம் பேசுகிறார். அதனால் எந்த வண்டியாக இருந்தாலும் சென்டிமெண்ட் அப்படிங்கும்போது நல்லா எவ்வளோ செலவு பண்ணி வேணாலும் ஒர்க் பண்ணலாங்க. இப்போ பாருங்க மொத்தமாக 2 லட்சம் தான் ஓட்டிக்கிறாரு. இந்த கீர் பாக் பார்த்தா இன்ஜின்லாம் சூப்பராக இருக்குது. இத்தனைக்கு பேசிக் மாடல் இது. உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் வராத மாடலு. அதனால் இன்ஜின் மைலேஜ் நல்லா கிடைக்கும். 12-13க்கு மேலே கிடைக்கும் மைலேஜ். அப்புறம் ஒன்றில் வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணி வச்சுட்டா அவரு காலத்துக்கு ஓடுங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் நம்ம அந்த மாதிரி இருக்கிற வண்டிகள் எப்பவுமே நம்ம செலவிடணும். யூஸ்டு கார் வண்டி வாங்கும்போது பார்த்து வாங்க. குவாலிஸில் நிறைய பேட்சர் கூட இருக்கிற வண்டி வாங்கிடாதீங்க. இப்போ கூட ரீசெண்டாக நம்ம டிஎம்எஃப் ஒருத்தர் வந்து காமிச்சிட்டு போனார் குவாலிஸு. அந்த வண்டி வேலை செய்கிறக்கே நான் கொஞ்சம் சொல்லிட்டேன். இது வந்து வேலை செஞ்சால் ஒருத்தர் இருக்காதுங்க அப்படின்னு. ஒரு வண்டிக்கு வேலை செஞ்சால் ஒர்த்தாகி அந்த வண்டி ஒர்த்தாக இருந்தால் நம்ம வந்து ஓகே பயனுள்ள வண்டியாக இருந்தால் நம்ம வந்து வேலை செய்யலாம். இல்லை என்ன தான் பண்ணாலும் நமக்கு அந்த ஒரிஜினாலிட்டி வராது அப்படிங்கும்போது நம்ம வந்து அது பண்ண முடியாது. இந்த வண்டி முடிஞ்ச வரைக்கும் வேலை செய்யலாம் அப்படிங்கும்போது ஒரிஜினாலிட்டி வந்து நல்லா வச்சுருக்காரு. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காரு. மெயின் விஷயம் அதுதான். இவர் ஃபஸ்ட்டு நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறார் வண்டியை. நல்லா மெயின்டைன் பண்ணுங்கிறது இந்த வண்டி வேலை செஞ்சாலும் இவ்வளோ ஒர்த்தாக இருக்கும். அதனால் நீங்களும் யோசனை பண்ணி யூஸ்டு குவாலிஸ் எல்லாம் வாங்கும்போது பார்த்து வாங்க. நான் வந்து ஒவ்வொரு வண்டியும் நான் பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு கேட்டுங்க. இந்த மாதிரி வண்டி பல வண்டிகள் வாங்கி நீங்கள் வந்து கொஞ்சம் ஏமாந்துட வேண்டாம். இப்போ நம்ம டீமை ஒருத்தர் சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த குவாலிஸ் நான் முடிஞ்சு அதில் ஆட் பண்ணுறேன்னுங்க. அந்த வண்டி நான் காமிக்கிற சில்லர் கலரு பாடி லைனே சுத்தமாக இல்லைங்க. வண்டி அடிவிட்டுருக்குது. ஃபுல் பேட்ச் இருக்குது. வேலை செஞ்சது சரியில்லை. என்ன வேணாலும் அந்த வண்டி 100% கொண்டு வர முடியாது. அதனால் வந்து நம்ம அந்த வண்டி வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டோம். அதுக்கு தான் நிறுத்தியிருக்கிறாரு. சரி யோசனை பண்ணிட்டு வேறு வண்டி மாற்றிக்கலான்னு ஐடியா சொல்லியிருக்குது. அதனால் அந்த மாதிரி ஒருத்தர் இல்லாத வண்டியில் எடுத்து நீங்களும் மாட்டிக்காதீங்க. அதனால் வந்து ஒரு தடவை 2 தடவை நல்லா யோசனை பண்ணி நீங்கள் வண்டி வாங்க. எப்படி இருக்குன்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த குவாலிஸ் எப்படி இருக்குதுன்னு. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.